சரி, அடுத்த தகவல் ரியாலிட்டியான தகவல் என்ன அப்படின்னா, என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, இந்த கேடிஎம் பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஒன்று இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து யூஎஸ்ஏல ஒரு மூவிஸும் இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமையணும். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் தேவையில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் கூட போதும். ஓகே, இதெல்லாமே ஒரு கர்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல். ஓகே, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஓகே, சரி, அடுத்து ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவன் ஆக்டர் அவர் தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அவர் எதுக்காக நமக்காக வேலை செய்கிறான்னு தெரியல. ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் தற்சமயம் ஸ்டூடியோவில் எந்த வேலையுமே இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே, ஏன் அப்படின்னா ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து ஸ்டூடியோவை லாக் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் எதுவும் தோதாகலை. இனிமேல் தான் ஒவ்வொன்றா தோதாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அவர் விலைக்குவார். இதுக்கு மேலே தான் ஸ்டூடியோவிலேருந்து நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும். அப்படின்றப்போ ஏதாவது தோதாச்சுன்னா நானே கூப்பிட்றேன். வேணால் நீங்கள் டைரக்ஷன் செய்யலாம், நான் வேணால் நடிக்கிறேன். ஆனால் ப்ரொடியூசர் கிட்ட நீங்கள் தான் போய் பேசணும். அல்லது புறப்பட்டு நேரில் வரலாம். அல்லது நீங்கள் 2-3 படம் நடிச்சிட்ருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட்டிங் ஒர்க் வேணால் கொஞ்ச நாள் செய்கிறேன் உங்களுக்காக. அதாவது இந்த மாதிரி படம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் தகவல் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் தான் காசு கொடுக்குற மாதிரி தான் ஸ்டூடியோ நிலமை இருக்குது. அதனால் நிலமை ஒன்றும் அவ்வளோவா சரியில்லை. அதனால் நானே உங்களை திரும்ப கூப்பிட்றேன் ஏதாவது தோதாகிறப்போ. ஓகே, எதுவும் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஏன் அப்படின்னா 24 மணி நேரமாக நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எங்கே போகிறேன், என்ன வரேன், என்ன நினைக்கிறேன், என்ன பேசுகிறேன், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்க? நானே அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். அது எல்லாமே சேட்டில் இருந்து எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தனியாக மெனக்கிறதுனால யாரும் உங்களுக்கு காசு கொண்டு வந்து கொடுக்க போகிறதில்ல. எனக்கே தரத்துக்கு யோசிக்கிறாங்க. அப்படின்றப்போ என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கு எப்படி காசு தருவாங்க? அதனால் நீங்கள் ஏதோ ஒரு கேஷ் கொடுத்தீங்கன்னா கூட நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கூட ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். ஏதாவது நம்ம தோது பார்க்கலாம். ஒரு சக நிலைக்கு வாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் போய் வீடு வாங்கினதோடனே ஏதோ பெரிய வேறு ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரியே நினச்சிட்ருக்குறீங்க. சாதாரணமான ஒரு நிலைமைக்கு வாங்க. அப்போ தான் ஏதாவது தோதாகும். அந்த வசியத்திலேயே இருக்கிறது அப்போனா தான் நமக்கு ஏதோ தோதாகுன்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் தோதே ஆகாது. இப்படி தான் சித்திரவதை தான் அனுபவிக்கணும். ஏன்னா சாதாரணமாக இருக்கிறவங்க கூட சாதாரணமாக வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஓரளவு நிம்மதியாக இருக்காங்க. ஏதோ ட்ரிக்கை பயன்படுத்துகிறன்ற பேரில் இந்த ஆக்டர் மாதவன் போராடுறாரு. ஆனால் எதுவும் தோதாகாது. உழைச்சா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் இருக்குது. சரி, நேரில் வாங்க, இல்லைன்னா நானே ஏதாவது தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த அப்பாயின்மெண்ட்டு யார் அப்படின்னா ஆம்வேலேருந்து சில அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆம்வேல இந்த ஒரு டைலர் கடை ஒருத்தர் வச்சுருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல ஒரு அப்ளைன் தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? நேரில் வர மாட்டேங்கிறாங்க, ஃபோன் நம்பரும் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் இவங்களை போய் எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? அதனால் இவங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளைனு. டவுன்லைனில் யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் போய் என்னத்தை போய் வேலை செய்கிறேன்? இந்த பிரபு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் தகவல், இந்த மாதிரி வாங்க, எங்கள் வீடு தெரியும் அவருக்கு. அவர் டீ கடையை விட்டு வரமாட்டேங்கிறாரு. அப்போ தான் அவருக்கு எந்த வேலையும் இல்லை. சிவா காய்பாரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நிறையா ஃப்ரீ டைம் கிடச்சி இப்போ சொந்தமாக ஒரு டீ கடை வச்சதுனால காலையில் விடியங்காலத்தில் டீ கடை திறந்தாருன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறாரு. அவருக்கு அதில் வரக்கூடிய சம்பளமே போதுமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஆம்பியாக பண்ணணும், நான் எதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒரு கருத்து. சரி, அதுவும் கரெக்டு தான். அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் வச்சுக்கிறாரு, அவர் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் ஆம்பியாவில் வேலை செஞ்சதுனால மேலே இருக்கிற அப்ளைன்லாம் ஓகே, நமக்கு ஒரு டவுன்லைன் கிடச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு சொர்க்கம் தான், நம்ம எப்படியும் அம்பானியை ரீச் பண்ணிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கனவு கண்டுறாங்க. ஆனால் டவுன்லைனில் யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த சம்பத் சார்கிட்டையும் நான் சொல்லிவிட்டேன். நான் உங்கள் நம்பர் கொடுங்க, நேரில் வாங்க, பிரேம் சார் நம்பர் கொடுங்க. யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த பழைய டீமில் அந்த விஜயன்ற மட்டும் ஒருத்தர் மட்டும்தான் பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு மறுபடியும் ஆமையை மீட்கணும்னு நினைக்கிறாரு. அது எப்படிங்க தோதாகும்? நான் மட்டும் என்னங்க பண்ணுறது? நானும் நினச்சேன் எப்படியாவது கம்பெனி டெவலப் பண்ணி விட்டுறலாம், ஆமைய கம்பெனியை நிறையா ஷோரூமை கொண்டு வந்துடலாம், ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக மாற்றிடலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி பண்ணலாம். எல்லா விதத்தில் தோது பார்க்குறேன்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? தனிமரம் எப்படி தோப்பாகும்? ஒவ்வொரு தனிமரமும் சேர்ந்தது தானே தோப்பு. அதனால் பிரபு அவர் தான் நேரில் வரணும். அதனால் விஜயன் அவர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிரபுவை பிடிங்க, டீ கடை பிரபு, அவரை பிடிச்சி
அவரை தோது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவர் என்னை தேடி வருவார். அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய பழைய டவுன்லோட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நானும் ஜாயின் பண்ண வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தோது பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். அந்த எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ், இன்வெஸ்டர் கேட்டகரி இருக்குது. அதில் இன்வெஸ்டர் கேட்டகரி நல்லது தான். அதனால் நீங்கள் நல்லது சொல்கிறது தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? அதுக்கு சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல. என்ன தோது பார்த்து என்ன பிரயோஜனம்? அதனால் பிரேம் சாரையோ இல்லை பிரபுவையோ சம்பத்தியோ அவரை பிடிங்க. நான் என்ன சைன் பண்ண மாட்டேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் விஜயன் அவர்களே, நீங்கள் எந்த நிலையிலையும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அவரை பிடிங்க, பிரபு அவர் பிடிங்க. ஓகே, சரி. நீங்கள் தான் தோதை அமைச்சு நேரில் வாங்க, நம்ம நேரில் பேசலாம். ஓகே, சரி. அடுத்த அப்பாயின்மெண்ட்டு யார் அப்படின்னா உமன்ஸ் ஃபேன் கிளப் டிஸ்கஷன். இப்போது நிறையா பேர் என்னை திருமணம் செஞ்சுக்கணும், நிறையா விதத்தில் தோது பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் யதார்த்த ரீதியாக ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், சரியாக புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, நான் ராஜா தான், இல்லை என்டர் ஒர்க்கு தான், கேஷு தான், டெக்னாலஜி தான், எல்லாம் ஓகே. நான் சொல்கிறது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ரியாலிட்டியாக கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. ஓகே, எங்கள் ஃபேமிலியெல்லாம் அவ்வளோவா தோதாகாது. எங்கள் சித்தப்பா, சித்தி, எங்கள் பாட்டியெல்லாம் என்னெல்லாம் கேர் செஞ்சுக்குன்னு நினச்சாங்க அப்படின்னா நேரத்துக்கு எனக்கு ஒரு 2-3 லட்சம் கேஷ் கொடுத்து செல் கடையே வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த மம்தா ஸ்ரீயெல்லாம் இப்போ தான் ஸ்கூலுக்கே போகுது. அதெல்லாம் காலேஜ் முடித்து வரத்துக்கு எப்படியும் ஒரு 7-8 வருஷம் ஆயிரும். அது வரைக்கும் அந்த கழுதை என்ன தோது பார்க்குது. அது எப்படிங்க தோதாகும்? அதோட உயரத்துக்கு நான் இருக்கணுமா? அதோட உடல் அமைப்புக்கு நானும் இருக்கணுமா? அதனால் வயிற்ற பிடிச்சி இழுத்து ஏதோ வகையில் தோது பார்த்து இந்த வம்சஸ்திரியை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அதோட லட்சியமாக இருக்குது. அது தோதாகாது. ஏன் அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே மம்தா ஸ்ரீ ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் வர்றப்போ அதெல்லாம் லட்சமாக தான் மாறும். ஏன்னா அப்போ விலைவாசியெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், நிறையா நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். எதுவுமே தோதாகாது. அப்போ ஒரு வறுமை நிலைக்கு தான் மாறுன்ற மாதிரியான நிலைமை தான் ஏற்படும். ஆனால் இப்போவே நான் ஓரளவு நல்லா கிருத்திக் ரோஷன் மாதிரி ஒரு 7 அடி உயரம் நல்லா இருந்து நிறையா மூவி நடித்தேன்னா நிறையா காசு சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட நிறையா ஜென்ரேஷனை உருவாக்கலாம். நிறையா நாட்டு எல்லாத்தையுமே இப்போவே டெவலப் பண்ணால் தான். அதுக்கப்புறம்லாம் டெவலப் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம். ஓகே, ஆனால் அது இந்த கழுதைக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஏதோ இல்லங்காமல் பல கோடி ரூபாய் ரியாலிட்டியாக வச்சிட்ருக்கிற மாதிரி நினைக்கிது. நான் உழைச்சா தான் எனக்கும் கேஷ் கிடைக்கின்றது அந்த கழுதைக்கு தெரியாததுனால என்னை வச்சு தோது பார்த்து அது 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ 1000-2000 கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு போட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் ஃபேமிலி தரப்புலேருந்து எந்த விதமான ஆதரவு அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். அடுத்து எங்கள் அம்மாவோட மாமா ஃபேமிலி, எங்கள் அத்தை மகேஸ்வரி, எங்கள் அத்தை பொண்ணு பத்மா, அவங்களும் அவ்வளோ பணக்காரங்க கிடையாது. அவங்களுக்கும் எக்கச்சக்கமான லோன் இருக்குது. நான் ஏதோ கொஞ்சம் ஆதரவு கொடுத்து கேஷ் கொடுத்தேன் அப்படின்னா ஓரளவு எல்லாம் தோதை அமைச்சு கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே ஓரளவு வறுமையில் தான் இருக்காங்க. யாரும் எந்த தோதும் செஞ்சு தர மாட்டாங்க. அடுத்து எங்கள் பேரண்ட்ஸு அவங்களும் ரொம்ப வறுமை தான். இஎம்ஐக்கே நான் போராட வேண்டியதாக இருக்குது. அவங்க எங்கே எனக்கு மேரேஜ் செஞ்சு வைக்க போகிறாங்க? அதனால் எனக்கெல்லாம் யாருமே ஆதரவு கிடையாது அப்படின்றது யதார்த்தமான உண்மை. என்கிட்ட சகஜமாக பேசுனீங்கன்னா நானே ஒரு தீர்வு சொல்லுவேன். இல்லை கூச்சம், தயக்கம், வெக்கம் அப்படின்னீங்கன்னா அப்புறம் நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது. அடுத்து யதார்த்த ரீதியாக என்ன விஷயம் அப்படின்ற பொறுத்து தான் நான் தகவல் சொல்ல முடியும். அதனால் யாரோ தோது பார்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்கிறதே போராட்டமாக இருக்கிறப்போ உங்களுக்காக யாருமே எதையும் தோது அமைச்சு தர மாட்டாங்க. ஓகே, அப்படின்றத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் புரியணும் அப்படின்னாலே இதுக்கே ஒரு பக்குவம் வேணும். ஏன்னா என் வாழ்க்கையோட ரியாலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, அதனால் உமன்ஸ் ஃபேன் கிளப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் மேரேஜ் செஞ்சுக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் என்கிட்ட தான் பேசணும், பழகணும், ஒவ்வொன்றா தோதை அமைச்சிக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு தீர்வாக இப்போதைக்கு ஒரு தீர்வு இருக்குது. என்ன தீர்வு அப்படின்னா, ஆக்ட்ரஸ் தேவயானி என்னோடய கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. நீங்கள் வேணால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்க செஞ்சு தருவாங்க. அடுத்து காவ்யா மாறன் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஓகே, அதுதான் ரியாலிட்டியான ஸ்டேட்டஸு. மற்றபடி நீங்கள் இவங்க இல்லை எத்தனை ஆயிரம் வருஷம் நீங்கள் சர்வீஸ் செஞ்சாலும் யாரும் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறதும் கிடையாது. நானும் உங்களுக்கு தோதான அமைச்சு கொடுக்குறதுன்றது சிரமம்தான். ஓகே, அதனால் நானாக தோதாகிறப்போ உங்களை கூப்பிடுவேன். ஓகே, அடுத்து என்னோடய ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு எல்லாமே 24 மணி நேரம் பிக் பாஸ் ஷோ மாதிரி அப்டேட் ஆகிட்டுருக்குல்ல. அப்புறம் நான் இப்போ புதுசாக கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது. அதனால் நீங்களே பதமாக பக்கமாக புரிஞ்சுக்கணும்.
ஓகே, இதில் என்னென்ன கொடுமை இல்லாமல் ரணம் இல்லாமல் ஒரு நன்வாழ்வியலை நீங்கள் தான் அமைச்சிக்கணும். ஓகே,